தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஊதியம் 2 மடங்காக அதிகரிக்கப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பை வரவேற்கவில்லை என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் சட்டப்பேரவை தொடங்கியது முதலே தங்களது ஊதியத்தை உயர்த்தித் தர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வந்தனர். உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் மாதாந்திர ஊதியம் 8,000 30,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். உறுப்பினர்களுக்கான இதர படிகளும் அதிகரிக்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர் ஈட்டுப்படி 7,000 10,000ஆகவும் தொலைபேசிப்படி 5,000 7,500ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தொகுதிப்படி 10,000 25,000ஆகவும் தொகுப்புப்படி 2,500 ரூபாயிலிருந்து 5,000ஆகவும் வாகனப்படி 20,000 25,000ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதந்தோறும் பெறும் சம்பளம் மற்றும் இதரப்படிகள் சேர்த்து 55,000 ரூபாய் என்பது மேற்கூறிய அறிவிப்புகளால் 50,000 ரூபாய் உயர்ந்து இனி 1,05,000 ரூபாய் மாதந்தோறும் பெறுவார். இதேபோன்று சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்களின் ஓய்வூதியமும் 12,000 20,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்களுக்காக தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடி ரூபாயிலிருந்து 2,5 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பேரவை காவலர்களின் தினப்படி 100 ரூபாயாகவும் துணை ஆய்வாளருக்கான தினப்படி 110 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2 மடங்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளதற்கு பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மேலும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய உத்வேகத்தை தருகிறது, வேற ஒன்றும் இல்லை. இந்த 1,05,000 சம்பள உயர்வு என்பது எங்களுக்கு அல்ல, தொகுதியிலே மாதந்தோறும் நடக்கக்கூடிய செலவுகளை ஈடு செய்வதற்கு போதுமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மாண்புமிகு பொலிட்டிக் அம்மாவின் வழி நடக்கிற எடப்பாடி ஐயா அவர்கள் தந்த ஒரு ஊக்கமாக இருக்கிறோம். அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி ஐயாவுக்கும் எங்களுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஊதியத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள். முதலில் முதல்வர் அவர்களுக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளபோது தற்போது எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த ஊதிய உயர்வை திமுக வரவேற்கவில்லை என்று அக்கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் அதை நாங்கள் வரவேற்கல. அதை நாங்கள் மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக 2015ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிப்படியை 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தினார். இதன் மூலம் அவர்களது மாத ஊதியம் 55,000 ரூபாயானது குறிப்பிடத்தக்கது.